ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவை வச்சு வெளியே வைக்கக்கூடிய ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடணும். அது கூடவே அரைக்கப்பளவு ரவை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரவையை நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்து ரவையை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். கூடவே இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடணும். பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு நல்லா கெட்டியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வச்சு தான் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு இப்போ செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நமக்கு ரவை நல்லா வெந்து வந்துடுறதுனால இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதில் பாதி மாவு எடுத்துக்குங்க. இது போல் சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் போல் அரிசி மாவு தூவி விட்டுட்டு பாதி அளவு மாவு எடுத்து இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி கட்டை வச்சு இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப மெலிசா உருட்டக்கூடாது. அடுத்து இது போல் சின்னதாக ஒரு மூடி எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த ஷேப் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கணும் நமக்கு. அதே போலவே இன்னொன்னையும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் அரிசி மாவு வச்சு செய்யும்போது அது போல் எல்லா மாவுலையும் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த ஷேப் மாதிரி. அடுத்து இது மசால் ரெடி பண்ணுறதுக்காக 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மசிச்சு எடுத்துக்குங்க. கூடவே 1 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூடவே 1 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போல், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃபிங் மாதிரி வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கனால அப்படியே செஞ்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச மாவில் ஸ்பூனில் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை வச்சுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எல்லா மசாலாவையும் ஒரு சைடு சேர்த்துக்கணும். அடுத்து இன்னொரு பீஸ் எடுத்து இது போல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இது போல் கரண்டி வச்சு சின்ன சின்னதாக
கோடு மாதிரி போட்டு விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரும், அதுக்காக இப்படி பண்ணிக்கிறோம். 2 சைடும் இதே போலவே செஞ்சுக்கலாம். அதே போலவே எல்லா ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சைடெல்லாம் இது போல் நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க போகிறோம், பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே போலவே அடுத்த சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை, பாதி அளவு எண்ணெய் ஊற்றினாவே போதும். ஒரு பக்கமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸில் நல்லா வெந்து வந்துடும், நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். SK Yummy சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.